ஏக்கர் வானத்திலே தோன்றும் செம்பழுப்பு சூரியன் ஒளியில் தங்கத்தகடு வைந்தவை போன்ற மலைகள், அந்த மலை உச்சியின் மணிமுடியை தொட்டுக் கொண்டிருக்கும் அணி அணியான மேகக்கூட்டங்கள், பாரளிக்கும் பரமசிவனின் முடியிலிருந்து பீரிட்டு கிளம்பும் கங்கையைப் போன்று மலைச்சாரலில் நெளிந்தோடும் அறிவுத் தொடர்கள், பாதுகாவலர்கள் போல் நம்மை சுற்றி நிற்கும் நீண்டு வளர்ந்த மரங்கள், கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து எண்ணமெல்லாம் இன்பம் தரும் இந்த இலங்கை தீவின் அழகே அழகான் நண்பா. சரிதான் போங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இடமெல்லாம் ஏராளமா இருக்குங்க, யாரும் போய் பாக்குறது. இதை ரசித்துக் கொண்டே இங்கு இருந்து விட்டால் ஐயோ நீங்க இருங்க, என்ன நம்பி எக்கச்சக்கமா ஆள் இருக்காங்க, நம்ம முடியாது. ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு ஓடு. கொண்டு விடுவேன். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நீ யாராயிருந்தால் எனக்கு என்ன? எதற்காக என்னை வழிமறித்தாய்? இப்போது இந்த உக்கிரமசிங்கரின் பிரத்யேக விருந்தாளி நீ. கொள்ளைக்கார உக்கிரமசிங்கன் நீதானா? ஆனால் இப்போது உன்னிடம் கொள்ளையடிக்கப் போவதில்லை. உன்னை நான் விடுதலை செய்கிறேன். நரேந்திரா, இவனிடம் சொல்லி அனுப்பு. 7 நாள் தவணைக்குள் என்னிடம் 1 லட்சம் ரூபாய்கள் வந்து சேர வேண்டும். இல்லை, உங்களை எல்லாம் கண்டுந்தமாக வெட்டி எறிந்து விடுவேன். கொலைகாரன். ஆம், கொலைகாரன் தான். ஆனால் நீ பயப்படாதே, உன்னை நான் கொலை செய்ய போவதில்லை. கொண்டு போங்கள் இவர்களை. மகாராஜா, நம்ம ஓடுற மூச்சை தவிர வேற காத்தே வராது போல் இருக்குங்களே. இந்த அமாவாசையில புறப்பட்டோமோ பாம்பு தேடு இருக்கிற அந்த பாதாளத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன உஷ்ணம் பாத்தீங்களா? உஷ்ணம் தாங்க முடியாம மலையெல்லாம் உருகி ஒழுகுதுங்க. ஜமீன்தார், என் சரித்திரத்திலேயே முதல் தடவையாக உமக்குத்தான் கருணை காட்டேன். ஆனால் இன்று மீட்பு பணத்துடன் உமது ஆட்கள் வரவில்லை என்று என் தூதுவர்கள் திரும்பிவிட்டார்கள். என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். உக்கிரமசிங்கா, ஏதோ எதிர்பாராமல் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என்னால் பணத்துடன் வந்து விடுவார். அதுவரை பொறுமையாயும். ஏன் நிற்கிறீர்கள்? பிடித்து கட்டுங்கள் இவனை. இப்போது என்னை என்ன செய்ய போகிறார்? உன் காதுகளை நறுக்கி எடுத்து என் கோரிக்கைகளை கேட்டும் கேளாமல் இருக்கும் உன் உறவினர்களுக்கு பரிசாக அனுப்பப் போகிறேன். என் காதுகளையா? இல்லாவிட்டால் மூக்கை அறுக்கட்டுமா அல்லது உன் முகத்தை நறுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சுலபமா அடையாளம் கண்டுக்கணும்னா ஐயாவோட சுருட்ட முடிய கொஞ்சம் நறுக்கி அனுப்பிச்சா போதுங்க. பலே, நல்ல யோசனை. அடுத்தாற்போல் உன்முறை வரும் பொழுது என்னிடம் அதிக பிரசங்கம் செய்த உன் நாட்டை நறுக்கி உன் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாது. அவன் தலையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஜமீன்தார் அவர்களே, ஏன் உமது கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன்? இறுதி முறையாக உமது நண்பனை பார்த்துக் கொள்ள உமக்கு இஷ்டமில்லையா? இந்த உக்கிரம சிங்கத்தை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் இதுதான் கதி. கல்வரம் படைத்த காட்டு மிராண்டியை நேருக்கு நேர் நின்று சண்டை செய்ய முடியாமல் ஒரு சுத்த வீரனை, என் உயிர் நண்பனை அழித்து விட்டாயே. பணத்தை பெரிதாகவும் மனித உயிர் கிள்ளுக்கிரையாகவும் மதித்து விளையாடுவதுதான் உனக்கு பொழுதுபோக்கா? பணம் போனால் வரும், ஆனால் இந்த உயிரை மீண்டும் திருப்பி தர முடியுமா உன்னால்? பாதி பணம் தான் உனக்கு உலகமா? பணம் தான் உனக்கு வாழ்வா? பணம் தான் உனக்கு கடவுளா? பதில் சொல்லேண்டா பணப்பேயே. ஜாக்கிரதை, இது என்ன தெரியுமா? அதை கொண்டு போய் காக்கை குருவிகளிடத்திலே காட்டு. பயப்படு. என் ஆத்திரத்தை கலப்பாதே. எனக்கு கோபம் வந்தால் நான் மிருகமாகி விடுவேன். இப்போது மட்டுமல்ல, மனிதனாக இருக்கிறார். இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை குத்தி கிளறிவிட்டால் உண்மையும் ஒரே நொடியில் சுட்டு வீழ்த்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? அதுதான் இல்லை. பிடியுங்கள் இவன் தலையை. விக்ரமசிங்கா, நிறுத்து. யானை! என்னை தெரியவில்லையா? அதற்குள்ளாக மறந்து விட்டாய். நீயா இங்க எதற்காக வந்தாய்? நீ இவர்களை சிறைப்படுத்தி வைத்திருப்பதுதான் உலகமறிந்த ரகசியமாயிற்றே. அவர்களை உன்னிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைவதற்கு உனக்கு என்ன தைரியம்? யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இந்த குகையின் ரகசியப்படி உனக்கு எப்படி தெரிந்தது? இது ஒரு கஷ்டமா? மீட்பு பணத்திற்காக வெகு நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிக் கொண்டிருந்த உனது ஆளை ரகசியமாக பின்தொடர்ந்தேன். நீ இவர்களை மன்னித்திருந்தால் உனக்கு தெரியாமலேயே திரும்பி போயிருக்கும். பாவம், நான் வருவதற்குள் ஒரு உயிரை பறித்துக் கொண்டான். இவர்களுக்கும் அந்த கதி ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். தயவு செய்து இவர்களை விடுதலை செய்துவிடு. சிங்கத்தின் வாயிலே சிக்கிய இரையை கூட மீட்டு விடலாம். இந்த உக்கிரம சிங்கத்தின் பிடியில் அகப்பட்ட ஒரு சிறு துரும்பை கூட யாராலும் விடுவிக்க முடியாது. பைத்தியக்காரி, நீ மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தால் ஈரம் உன் வாயை பிடித்து பிரத்யேக விருந்தாளியாக எமன் உலகுக்கு உன்னை நான் ஏற்றுமதி செய்திருப்பேன். ஆஹா, நீ பெண்ணாக போய்விட்டாயே. மன்னித்தேன், ஓடிப்போ. இனி இங்கே கதை. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு நான் என்ன உன்னை போல் திருடனா? மானம் காக்கும் மறவர் குடியில் பிறந்த தமிழச்சி விக்ரமசிங்கா, தமிழச்சி. அன்று நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாய் என்ற எண்ணத்தோடு தான் உன்னை கேட்கிறேன். மறுபடியும் கேட்கிறேன். ஏன் ஊமை போல் நிற்கிறாய்? நினைவில்லையா உனக்கு? நன்றாக யோசித்துப்பார். அம்மா, இந்த பக்கம் ஒரு ஆள் தானே? இந்த பக்கம் ஒரு ஆளு. ஆளுதானே? ஆமா ஆமா, அதோ அந்த பக்கமா ஓடுறான். ஓடுங்க ஓடுங்க. பெண்ணே, ஆபத்தில் என் உயிரை காப்பாற்றி உனக்கு என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன். யாரையா நீ? என்னை தெரியவில்லை? நான் தான் உக்கிரமசிங்கன். போகாதே பெண்ணே, நில். உனக்கு ஒருபோதும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். நீ செய்த உதவிக்கு என் உயிர் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உனக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேள், நிச்சயம் தருகிறேன். இது சத்தியம். ஆமாம் பெண்ணே, இந்த உக்கிரமசிங்கம் இதுவரையில் வாக்கு தவறியதே இல்லை, இனியும் தவற மாட்டான். ஆனால் நான் உதவி செய்வதாக சொன்னது உனக்கு. உனக்காக என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றுதான் சொன்னேன், இவர்களுக்காக அல்ல. இது உனக்கு சம்பந்தமல்லாத விஷயம். போய்விடு, போய்விடு. விக்ரமசிங்கா, உன் பெயரை கேட்டால் அழுத பிள்ளை வாய் மூடுகிறது. ஆனால் நீயோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மூக்கால் அழுவது உனக்கு வெட்கமா இல்லை? இதுதான் நான் நன்றி காட்டுவதற்கு அடையாளம்? இதுதான் நான் கைமாறு செய்வதற்கு அறிகுறி? போயும் போயும் உனக்கு உதவி செய்யனே. இதை கேவலம் ஒரு சொறி நாய்க்கு செய்திருந்தால் கூட அது காலமெல்லாம் என் காலடியில் சுற்றி கொண்டிருக்குமே. நீயும் ஒரு மனிதனா? நான் வருகிறேன். போகாதே, நில். சரி, உன் இஷ்டப்படியே இவர்கள் இருவரையும் விடுதலை செய்து விடுகிறேன். இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. ஒரு கொள்ளைக்காரனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதை நினைநாட்டி கொடுத்த வாக்கை காற்றிலே பறக்கவிடும் பல பெரிய மனிதர்களுக்கு வழிகாட்டிவிட்டது. என் நன்றியை உனக்கு எப்படி தெரிவிப்பதென்று எனக்கு புரியவில்லை.
வீரச் சுடர்காட்டும் உன் திருமுகத்தை பார்த்த பிறகு சாவையும் புன்னகையோடு வரவேற்கும் துணிவு பிறந்து விட்டது என் நெஞ்சத்திற்கு. உனது உதவியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். தாயே தாயே, நல்ல சமயத்துல பராசக்தி மாதிரி வந்து எங்களை காப்பாத்திரியா யாயா? உன் காலை தூக்கி என் தலையில வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணு. அப்பதான் அடுத்த ஜென்மத்திலாவது நான் வீரத்தோட பிறக்கணும் ஆயா. அவர்கள் கண்களை கட்டி எடுத்து செல்லுங்கள். நன்றி உக்கிரமசிங்க, நான் வருகிறேன். அலமு, அப்பா, என்னப்பா? இப்போது தான் எனக்கு உயிரே வந்தது. அலமு, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தா? எங்க இல்லப்பா, நான் இப்ப என்ன செய்தேன் தெரியுமா? பெரிய சிங்கத்தோட சண்டை போட்டு வந்தேப்பா. என்ன சிங்கத்தோடையா? ஆமாப்பா, அது சாதாரண காட்டு சிங்கம் இல்ல, மனித சிங்கம், உக்கிரம சிங்கம். உக்கிரமசிங்கனா? அவனா உன்னிடம் சண்டைக்கு வந்தான்? அவன் வரவில்லைப்பா, நான் தான் அவன் குகைக்குள் நுழைந்து அவனோடு சண்டை போட்டேன். நீயா? அவன் குகைக்குள்ளையா? ஐயோ, ஏனம்மா அங்கே போனாய்? அவன் சிறைப்படுத்தி வைத்திருப்பவர்களை விடுதலை செய்யத்தானப்பா. ஐயோ அலமு, ஆபத்தை வலுவில் போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விட்டாயே அம்மா. இனி நாம் என்ன செய்வது? என்னப்பா, என்ன சொல்கிறீர்கள்? நீ அந்த குகையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய். நீ நினைத்தால் அவர்களை கூண்டோடு நாசமாக்கி விடலாம். இனி எந்த நேரமும் எந்த வினாடியும் நமக்கு ஆபத்து தான். இதற்கெல்லாம் பயந்தா நான் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியுமாப்பா? அதற்காக அவன் வழியில் நாம் போய் சிக்கிக் கொள்வதா? அவன் மட்டும் நமக்கு தொந்தரவு செய்ய நினைத்தால் நாம் இங்கு இருக்கவே முடியாது. வேறெங்காவது ஓடித்தான் போக வேண்டும். ஐயோ, 10 வருஷங்கள் நிம்மதியோடு வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து விட்டது. அப்பா, உக்கிரமசிங்கம் மறந்தும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். உனக்கு தெரியாதம்மா, நீ சிறு பிள்ளை. அப்படி நீங்கள் உண்மையிலேயே பயந்தீர்களே, ஆனால் நாம் நமது நாட்டுக்கே போய்விட்டால் என்னப்பா? அலமு, எனக்கும் இந்த ஏகாந்த வாசம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அங்கேயே போய்விடுவோம் அப்பா. கூடாதம்மா, கூடாது. நம் உயிர் போனாலும் அங்கு அடியிட்டு வைக்க முடியாது. அந்த எண்ணத்தையும் மறந்து விடம்மா, அந்த எண்ணத்தையும் மறந்து விடு. என்னப்பா இது? ஒரு முறையாவது தாய் நாட்டை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மட்டும் இருக்காதா? என் உதட செய்வதற்கு முன்பே என் உள்ளம் எதை விரும்புகிறது என்று தெரிந்து கொண்டு அதையெல்லாம் அப்படியே செய்வீர்களே. தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாகவும் இருந்து துன்பம் என்பது இன்னதென்றே தெரியாமல் என்னை வளர்த்தீர்களே. இப்போது மட்டும் ஏனப்பா இப்படி பிடிவாதமாக பேசுகிறீர்கள்? அப்பா, என்ன இது? ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் அப்பா? இல்லை அம்மா, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. இந்த பாவிதான் உனக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறான். உன் குழந்தை உள்ளத்தின் தனியாத ஆசையை தீர்த்து வைக்க முடியாத துர்பாகியனாக இருக்கிறேன். என்னை மன்னித்து விடம்மா. என்னப்பா இது? உங்கள் மனம் நோகும்படி பேசியதற்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அலம், அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் தாயை பற்றி. அலமு, பேசாதே. இனி அவளை பற்றி என்னிடம் ஒருபோதும் பேசாதே. அந்த பயங்கர ரகசியத்தை அறிந்து கொள்ள கணவரும் முயற்சிக்காதே. தயவு செய்து முயற்சிக்காதே கண்ணி. என்ன வேலாயே? யாரோ ஒரு நோயாளி நம்ம தோட்டத்துக்கு எதிர்த்தாப்புல வந்து விழுந்துட்டாருங்க. அடப்பாவமே. அவர் நம்ம பின்கட்டு வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க. அப்படியா? சரி, உடனே போய் வைத்தியனை அழைத்து வந்து பார்க்க சொல். சரி. எவ்வளவோ முயன்றும் என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. காணும் இடமெல்லாம் அவள் கட்டழகு தோற்றம், எண்ணும் எண்ணமெல்லாம் அவள் எழில்பொங்கு உருவம். ஓஹோ, நான் உடம்புல சரியில்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த வியாதியா? முட்டா,
அவளை மறுபடியும் பார்க்க வேண்டுமே. அதுதாங்க முடியாது. நான் முன்னாலேயே சொல்லல, அது பொண்ணு இல்ல தெய்வம். ஒரு தடவை காட்சி கொடுத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீங்க பாக்கணும்னா தலைகீழ நின்னு தவம் செய்தா கூட முடியாதுங்களே. ஐயா, எஜமா வராரு. வாருங்க. வணக்கம். உட்கார். எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க. பரவாயில்ல. உடம்பு எப்படி இருக்கிறது? ஜுரம் நின்று விட்டது. நாளை எழுந்து நடமாட முடியும். மிக்க மகிழ்ச்சி. இதை உங்கள் வீடு போலவே நினைத்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஐயா இருங்க. இத்தனை நாட்களாக அந்த குகையிலே இருந்த எனக்கு உங்கள் பார்த்ததும் என் சொந்தக்காரர்களை பார்ப்பது போல் இருக்கிறது. ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு குடி வந்தவர்களா? ஏன் இந்த ஜனசஞ்சாரமற்ற இடத்தில் தனியாக வசிக்கிறீர்கள்? அதையெல்லாம் கேட்காதீர்கள். அது எனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியம். கவலை இல்லாதவர்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்து நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து விடுவீர்கள். அப்படி என்ன நேர்ந்தது? தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்று ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. அந்த ஜமீன்தாரின் தம்பி மாரமார்த்தாண்டன் தான் என் தமக்கையின் கணவர். பாவம், மாரமார்த்தாண்ட ஜமீனுக்கு ஆசைப்பட்டு தன் அண்ணனான ஜமீன்தாரையே கொன்று விட்டார். ஏன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா ஆமா. கொலைக்கு பிறகு ஓடி போன மாரமார்த்தாண்டன் இன்னும் மகப்படவில்லை அல்லவா? எங்கு போய் இறந்தாரோ தெரியவில்லை. விவாகரத்து செய்து கொண்ட எனது தமக்கையை மீண்டும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ ஜமீன்தார்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் என் தமக்கை அதற்கெல்லாம் உடன்படவில்லை. அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போது கருங்குயில் குன்றத்து ஜமீன்தாராக இருக்கும் இகலமார்த்தாண்ட பிரபுவை தான் செய்து கொள்ள வேண்டும். அப்படி? ஆமா. விவாகரத்து செய்து கொள்வதும் மீண்டும் மறுமணம் செய்து கொள்வதும் உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறதா? எங்கள் ராஜவம்சத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம். சரி சரி, நான் வருகிறேன். எஜமா, சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட வாங்க. இதோ வருகிறேன். அனுமதி சீக்கிரம் வரைச்சு. என்ன வேலாயி? அம்மா அவரோட சாப்பிடுறாங்க, நீங்க வாங்க எஜமா. ஓ, ஆமா, அந்த அன்பு தெய்வத்தை கண்ட பிறகு நான் அதன் பக்தனாகிவிட்டேன். பலாச்சுளை போன்ற அவளது இனிப்பான பேச்சு, மாம்பழம் போன்ற சிறந்த கன்னம், திராட்சை பழம் போன்ற கருத்த விழிகள், அவள் விழியம்பு என் இருதயத்தை பிளந்து விட்டது. அவள் பேரழகு என்னை பித்தனாக்கி விட்டது. விசுவாசம், அவள் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? வாழ முடியாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க போட்ட வாழைக்காய் குழம்ப சாப்பிட்ட எங்களால ஒரு கணம் கூட இருக்க முடியாது. அதனால சீக்கிரமா ஊருக்கு போகணும் அப்படின்னு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடப்பாவி, நான் யாருக்கும் தெரியாம நீங்க சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் கொண்டாந்து இவனுக்கு கொட்டினா இப்படி சொல்றானே. அப்படியா? ஆமா ஆமா. சாப்பிடவில்லையாமா? ஏன்? உன்னை போலவே நானும் என்று சாப்பிடவில்லை. சாப்பிடவில்லையா? காரணம்? கவலை. உங்களுக்கு என்ன கவலை? நீ என்னை ஒரு திருடன் கையிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் மறுபடியும் நான் ஒரு பக்கா திருடனிடம் மாட்டிக்கொண்டேன். அப்படியா? யார் அந்த திருடன்? எங்க இருக்கிறானவன்? ஏதேது நீ கேட்பதை பார்த்தால் உக்கிரமசிங்கரிடமிருந்து என்னை காப்பாற்றியது போலவே இவனிடமிருந்து என்னை காப்பாற்றி விடுவாய் போல இருக்கிறது. நிச்சயமா சொல்லுங்கள், எங்க இருக்கிறானவன்? எங்கள் தோட்டத்தில் இல்லை, வீட்டில். இங்கேயா? என் எதிரே இருக்கும் இந்த பக்காத்துடன். போங்க, உங்களுக்கு எப்போதும் விளையாட்டுத்தான். நான் நிஜமாகவே பயந்து போய்விட்டேன். எனக்காக உன்னை தவிர வேறு யார் பயப்பட போகிறார்கள்? உன் இரு உள்ளங்களும் ஒன்றாகிவிட்டது என்பதற்கு இதை சாட்சி வேறு என்ன வேண்டும்? ஐயா வர்றாங்க. அப்பா. வணக்கம், வாருங்க, உட்கார். தம்பி, இந்த ஏழையின் குடிலையில் இவ்வளவு நாள் தங்கி இருந்து என்னை பெருமைப்படுத்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லக்கூடாது.
நீங்கள் உங்கள் பெண்ணுமாக சேர்ந்து என்னை கொள்ளைக்காரர் கையில் இருந்தும் வியாதியிடமிருந்தும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். இந்த உதவியை என் உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன். இது என்ன பெரிய காரியம்? ஆபத்தில் உதவி செய்வதுதானே மனித தர்மம். எங்கள் கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள். போவதற்கு முன் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து தாங்கள் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். தாராளமாய் செய்கிறேன். என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகள் அலமுவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என்ன, என் மகள் அலமுடைய நீங்கள் மணந்து கொள்வதா? ஏதாவது கனவு கண்டீர்களா? ராஜ குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எங்கே? இந்த குடிசையில் வாழும் நாங்கள் எங்கே? ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத தூரம். இது எப்படி நடக்கும்? ஏன் ராஜ குடும்பத்தில் பிறப்பது குற்றமா? மற்றவர்களுக்குள்ள உள்ளமும் மர்ச்சியும் அவர்களுக்கு மட்டும் கிடையாதா? இப்படித்தான் சகுந்தலையை பார்த்து துஷ்யந்தன் ஏதேதோ உளறி கொட்டி விட்டு போனார். பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தயவு செய்து மன்னிக்க வேண்டும். துஷ்யந்தரை வைத்து நீங்கள் கணக்கு போட்டீர்களே, ஆனால் ஆண் வர்க்கமே பெருந்தவறு செய்தவர்களின் கூட்டமாகத்தான் தங்கள் கண்களுக்கு தென்படும். வேண்டுமென்றால் நான் எல்லாவற்றையும் உதிரி எறிந்துவிட்டு உங்கள் தோட்டத்திலேயே வேலை செய்து உங்களோடு ஒருவனாக வாழ்க்கிறேன். அப்படியானால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஏகாந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டியது. நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. நான் இங்கு வருவதால் நீங்கள் எதற்காக போக வேண்டும்? அதுதானே தம்பி எங்கள் தலையில் விழுந்திருக்கும் சாபம். சாபம்? ஆமாம், ஏகாந்தவாசியாகவே நான் வாழ வேண்டும், இவள் கல்யாணமாகாத கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டிருக்கிறது. விசித்திரமான சாபமாயிருக்கிறது. இதெல்லாம் புராணங்களை அதிகமாக படிப்பதால் ஏற்படும் விளைவு. நம்பவே முடியாத வீண் கற்பனை. கற்பனை செய்து கொண்டு என்னையே ஏமாற்றிக் கொள்ள நான் என்ன ஒன்று மரியாதவனா? உங்களைப் போல் உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்காதா? எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே செல்வம் அவள் ஆனந்தமாக வாழ்வதை பார்க்க என் தந்தை உள்ளம் துடிக்காதா? இருந்தும் நான் ஏன் இதை தடுக்க வேண்டும்? அதைத்தானே நானும் கேட்கிறேன். அந்த காரணத்தை தான் சொல்லுங்களேன். இனி மறைப்பதில் பிரயோஜனமில்லை. வரேந்திரா, அதோ இருக்கும் என் மகள் தீண்டத்தகாதவள். ஆம், தீண்டத்தகாதவள். தீண்டத்தகாதவள்? இவள் தீண்டத்தகாதவள்? தீண்டத்தகாதவள் தான். யாருக்கு? என்னை தவிர மற்றவர்களுக்கு. கருத்தொருமித்த காதலர்களை பிரிக்க இந்த உலகத்தில் ஜாதியாவது மதமாவது. சிறுவயதனவா, உணர்ச்சி வேகத்தில் ஏதேதோ தத்துவங்கள் பேசுகிறீர்கள். நீர் இவளை மணந்து கொண்டால் இவளை தொட்ட உமது கரத்தை கூட யாரும் தீண்ட மாட்டார்கள். நான் சொல்வது கேளுங்கள். உமக்காக எத்தனையோ ராஜகுமாரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரையாவது மனம் செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இவளை மறந்துவிடும். அதுதான் நடக்காது. மனம்தான் இவளைத்தான் மணப்பேன். இல்லாவிட்டால் என் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே காலம் கழிப்பேன். இது சத்தியம். வரேந்திரா, வரேந்திரா, என் மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்களே, இது தர்மமா? எனக்கு உண்மையிலேயே நீங்கள் நன்றி தெரிவிப்பதாயிருந்தால் தயவு செய்து இவளை மாற்றுங்கள். தயவு செய்து மாற்றுங்கள். உங்கள் காலில் வீழ்ந்த வேண்டுமானாலும் உட்கார். முடிவில்லாத இந்த பிரச்சனைக்கு முடிவு கூற வேண்டியது உங்களுடைய மகள் தான். அலம், நீ என்ன சொல்ற? உங்களுக்கு அவமானமும் துக்கமும் தரக்கூடிய இந்த திருமணத்திற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நன்மை தருவதாக இருந்தால் இந்த சுபகாரியத்தை அப்பா தடுப்பாரா? உன் முடிவை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் காலம் ஒரு நாள் உன் தந்தையின் மனதை மாற்றத்தான் போகிறது. அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். மறந்து விடாதே. இத்தனை நாள் என்னை அன்புடன் பாதுகாத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவதென்று தெரியவில்லை. தம்பி, இப்படி ஒரு துர்பாகியனை இந்த ஏகாந்த ஸ்தலத்தில் சந்தித்ததாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே நீங்கள் எனக்கு செலுத்தக்கூடிய நன்றியாகும். அடுத்த வினாடி முதல் எங்களை மறந்துவிடும். அலம்,
நான் அப்பா என்னம்மா? ஒன்றுமில்லையப்பா. அலம், சில நாட்களாகவே உனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆவல். கதையாப்பா? சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே கருங்குயில் குன்றம் என்ற ஒரு பெரிய ஜமீன் இருக்கிறது. சுமார் 16 வருடங்களுக்கு முன்பு அதை ஆண்டு வந்த அரசர் பாவம் பிறவியிலேயே நொண்டி. அதன் காரணமாகவே தான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தன் தம்பி மாரமார்த்தாண்டனுக்கு அருங்கலிபுரத்து இளவரசி கற்பகவல்லியை திருமணம் செய்துவிட்டு அவரையே அந்த ஜமீனுக்கு வாரிசாகவும் நியமித்திருந்தார். அவர்களுக்கு மரகதவல்லி என்று தங்க பதுமை போன்ற 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. இப்படி இருக்கையில் கருங்குயில் குன்றத்தரசருக்கும் அருங்கலிபுரத்தரசருக்கும் ஏதோ காரணமாக தீராத பகை ஏற்பட்டது. அதனால் கருங்குயில் குன்றத்தரசர் ஆத்திரம் கொண்டு தன் தம்பி மாரமார்த்தாண்டனை கூப்பிட்டு, உன் மனைவி கற்பகவல்லியை உடனே விவாகரத்து செய்துவிட்டு வேறொருத்தை மணந்து கொள் என்று வற்புறுத்தினார். என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு பாவம் கற்பகவல்லியின் வாழ்வையா பலியிடுவது? அதே தானம்மா மாரமார்த்தாண்டனும் அரசரிடம் கூறினார். ஆனால் அரசரோ, என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நீ வேறொருத்திய மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். முடியாது, என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொன்ன? முடியாதா? அப்படியானா நீங்கள் இப்படியே இந்த அரண்மனை விட்டு வெளியே போங்கள். நாளைக்கு நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். கல்யாணம்? கருங்குயில் குற்றத்தை அரச பதவியை நான் இழக்க சதி செய்கிறாயா? உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. உன்னை பழிவாங்காமல் நான் விட மாட்டேன். ஏதோ ஆத்திரத்தில் மாரமார்த்தாண்டன் அவ்விதம் கூறினானே தவிர உண்மையில் அவனுக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் மறுநாள் பொழுது விடிந்து பார்க்கும்போது அரசர் படுக்கையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்படியா? இந்த அநியாயத்தை செய்த பாவியா? அதுதான் அம்மா இதுவும் தெரியவில்லை. ஆனால் ஆத்திரத்தில் பழிவாங்குவதாக சபதம் செய்தாரே மாரமார்த்தாண்டன், அவன்தான் கொலைகாரன் என்று நீதிமன்றத்தில் இந்த இரத்த கரைபடிந்த கைக்குட்டை தங்களுடையதுதானா? என்னுடையதுதான். இந்த கத்தியில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் தங்களுடையதுதானே? ஆமா, இந்த கத்தி என்னுடையதுதான். மகாராஜாவை தாங்கள் கொலை செய்யவில்லை என்று கூறுகிறீர்களே, இந்த கத்தியும் அந்த கைக்குட்டையும் அங்கு எப்படி வந்தது என்று தங்களால் கூற முடியுமா? என்னால் கூற முடியவில்லை. அவைகள் எப்படி அங்கே வந்தது என்பதே எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சத்தியமாக கூறுகிறேன், நான் நிரபராதி. இந்த கொலைக்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. மகாராஜாவின் பிரேதத்தை பரிசோதித்தது தாங்கள் தானே? ஆமா. மகாராஜா இந்த கத்தியால் தான் குத்தி கொல்லப்பட்டதாக சொல்கிறீர்களே, அது எப்படி? இந்த கத்தியின் மேல் இருந்த இரத்தக்கரையை பரிசோதித்து பார்த்ததில் அது மகாராஜாவின் ரத்தம் என்று தெரிகிறது. கருங்குயில் குன்றத்து ராஜாவே, நீ கல்யாணம் செய்துகிட்டா உன்னை தொலைச்சிடுவேன். இதே மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை மிரட்டுனது இன்னும் என் காதுல மணி அடிச்ச மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. பிஞ்சகன் சொன்னது பூராம உண்மைங்க. மாரமார்த்தாண்ட பிரபு மகாராஜாவை பழிக்கு பழி வாங்குறாங்க சொன்னது இந்த காதார கேட்டதுங்க.
அன்னைக்கு ராத்திரி கோட்டை மணி 2 அடிச்சது. என் சம்சாரம் வயிற்று வலியால துடியா துடிச்சுட்டு இருந்தான். நான் வைத்தியர்கிட்ட போறதுக்கு வெளியே வந்தேன். அப்போ சரசரன்னு ஒரு சத்தம். நான் பயந்து போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சு பார்த்தேன். அப்போ மாரமாத்தாண்ட பிறகு ரத்தம் சுட்ட சுட்ட கட்டியும் கையுமா போனதை நான் பார்த்தேன். Are you quite sure that it was the Yuvaraja you saw? ஆமா, நீ பார்த்ததாக சொல்லி அந்த ஆளு யுவராஜா தான் நிச்சயமா சொல்ல முடியுமா உனக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஐயாவையா எனக்கு தெரியாது. இந்த கட்டைய வளர்த்ததே அவர் தானுங்களே. சத்தியமா சொல்றேன்னு சொல்லும். அப்பனே யாம் பொய்யே புகழும். ஓய், சத்தியமா சொல்றேன்னு சொல்லியானா? சத்தியமா சொல்றேன். உங்களுடைய பேர் என்ன? அடியின் திருநாமம் அமரகுருவர தேசிகர். உமக்கு என்ன வேலை? வேலை பிடித்த வேலவனை தொழுவதை தவிர வேறு வேலை யாமறியோ? What is it he's saying? He says he is a religious man. Oh, I see. இந்த கொலை சம்பந்தமாக உமக்கு என்ன தெரியும்? மகாராஜாவின் கல்யாண கோலாகலத்தில் கலந்து கொள்வதற்காக அரண்மனையில் தங்கியிருந்த யாம் அந்த இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துக் கொண்டு சைனிக்கு எத்தனிக்கையில் ஐயகோ என் சொல்லேன் ஈசன் திருவிளையாடலை. விஷயத்தை சொல்லும் ஐயா. சிம்மத்தின் கர்ஜனை போன்ற கோபக்குரலையும் ஐயோ என்ற சாவுக்குரலையும் ஒரு சேர கேட்ட யாம் ஆனத்துக்கு நோக்கி விரைந்தோம். அவ்வமயம் மகாராஜாவின் அறையில் இருந்து மாரமார்த்தாண்ட பிரபு ரத்தம் சொட்ட சொட்ட கத்தியுடன் ஓடக்கண்ட யாம் வியந்து வியர்த்து விறுவிறுத்து மகாராஜாவின் அறையை எட்டி நோக்க மன்னர் ஈசன் திருவடி சேர்ந்து நிர்மலமான முகத்துடன் ரத்த வெள்ளத்தில் அவதியுடன் உறங்க கண்டோம். The charge of murder against Yuvaraja Maramathandan has been proved beyond doubt. I, Sir William Dalton, CIE, Her Imperial Majesty's resident in the state, do therefore convict him of the offence of murder and hereby sentence him to be hung by the neck until he is dead. மரண தண்டனை என்று கேட்டவுடன் கற்பகவல்லி அழுதாள், புரண்டாள், புலம்பினாள். அலனேது கருணை மனம் நிரபராதியான தன் கணவன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டத்தை பொறுக்க மாட்டாத கற்பகவல்லி மாரமார்த்தடன் சிறையிலிருந்து தப்பி ஓட வழி. இந்தாங்க பணம், இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. சிறையிலிருந்து தப்பிய மாரமார்த்தாண்டன் ஊரை விட்டு ஓடும் முன்பு தன் மனைவி கற்பகவல்லியை ஒரு முறையாவது காண வேண்டும் என்று மாறு வேடத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் தன் மனைவியை நேரில் கண்டான். ஆனால் பாவம் கற்பகவல்லிக்கோ இவன்தான் தன் கணவன் என்று எப்படி தெரியும்? எங்கு தன்னை யாராவது அடையாளம் கண்டு கொள்வார்களோ என்ற பயத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். அப்போது தன் உயிருக்கும் மேலான தன் குழந்தை மரகதவல்லி விளையாடிக் கொண்டிருப்பதை நேரில் கண்டான். தன் குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் தான் என்னதான் செய்கிறோம் என்று தெரியாமல் பைத்தியக்காரனை போல் குழந்தையை வாரி எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டான் மாறமாட்டான். ஆனால் கற்பகவல்லியோ குழந்தை கடலில் விழுந்து இறந்து விட்டதாக கதறினான். பாவம், குழந்தையை தூக்கி கொண்டு போன மாறமாட்டாண்டு என்ன ஆனாரப்பா? தன் நாட்டை விட்டு உயிருக்கு தப்பியோடிய அவன் அந்த குழந்தை இல்லாவிட்டால் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டான். அந்த குழந்தையை கண்ணை இமை காப்பது போல் காத்து அவளை விட்டு பிரியாமல் மார் மீதும் தோள் மீதுமாக சுமந்து அவளை அறிவிலும் ஆற்றலிலும் ஆடலிலும் பாடலிலும் தேர்ச்சி பெற வைத்து பெண்குலமே பெருமைப்படத்தக்க ஒரு அழகான சிறுமியாக்கினான் அம்மா. ஆனால் அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு மாபெரும் புயல் புகுந்து நீ தவறு செய்து விட்டாய், நீ தவறு செய்து விட்டாய் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அவர் என்னப்பா தவறு செய்து விட்டார்? அரண்மனையில் அரசகுமாரியாக வளர வேண்டிய அவளை எல்லாவற்றிற்கும் மேலான தாயன்பையும் இழக்கச் செய்து ஒரு சாதாரண குடியான பெண் போல வளர்த்து விட்டானே. அந்த தந்தை இதை விட வேறென்ன தவறு செய்ய முடியும்? அவனை அவள் வெறுக்காமல் எப்படி அம்மா இருக்க முடியும்? அப்பா, அவள் நல்ல குணவதி என்று சற்று முன்புதானே வர்ணித்தீர்கள். அவள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட தாழ்ந்த எண்ணங்கள் எப்படி அப்பா தோன்றும்? அலமு, என் கண்ணே, உனக்கு என்ன உயர்ந்த குணமம்மா? உனக்கு நான் தந்தை என்று சொல்லிக் கொண்டவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது அம்மா. என்னப்பா இது? ஏன் அழுகிறீர்கள்? கண்ணே, கருங்குயில் குன்றத்து அரசியாக இருக்க வேண்டிய உன்னை உன் தாயிடமிருந்து பிரித்து இந்த
கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த பாவி மாற மார்த்தாண்டன் நான் தான் அம்மா. நான் தான். நீங்க அப்பா? நான் பாவி, நான் பாதகன். உன்னை போய் நான் தீண்டத்தகாதவன் என்று சொன்னேனே அம்மா. நான் தான் அம்மா தீண்டத்தகாதவன். நான் தான் தீண்டத்தகாதவன். அப்பா அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. நீங்கள் தவறே செய்யவில்லை, நீங்கள் தவறே செய்யவில்லை அப்பா. உங்கள் தந்தையாக அடைவதற்கு நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா அப்பா? அப்பா அப்பா. பயப்படாதே, நான் தான். ஓ, உக்கிரமசிங்கம், வீட்டுக்கு போகலாமே? வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்றுதான் இத்தனை நாளாக காத்திருந்தேன். அந்த பிச்சைக்கார பயல் குறுக்கே வந்து தடுத்து விட்டான். ஆஹா, நீ மட்டும் அவன் விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் அவனை கண்டதுண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் போட்டுருவேன். இதை சொல்லத்தான் எவ்வளவு அவசரமாக வந்தாயா? இல்லை இல்லை, கோபித்துக் கொள்ளாதே. உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னது? நம் குகையின் ரகசியம் ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அது நமக்கு ஆபத்தாகத்தான் முடியும். ஆதலால் அவளை கொன்று விடுவதே நம் ரகசியத்தை காப்பாற்றும் ஒரே வழி என்று என் சகாக்கள் ஏகமனதாக தீர்மானித்தனர். நான் அது கூடாத காரியம் என்று தடுத்து விட்டேன். நன்றி விக்ரமசிங்கா, நன்றி. நீ மிகவும் நேர்மையானவன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்பா தேடுவார், நான் வருகிறேன். அலமு, நீ ஒரு சாதாரண சிறுமி அல்ல. ஒரு பெண் சிங்கத்துக்கு இருக்கும் வீரமும் நெஞ்சுரமும் பெற்றவள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மாபெரும் வீர சாகசங்களை சாதிக்க பிறந்தவள். உன் இரு பிடிகளிலே ஒன்று சுழன்றால், வெண்தாமரை முக்கு போன்ற உன் விரல்களில் ஒன்று ஜாடி காட்டினான். ஆஹா, அந்த சிக்கு நோக்கி 1000 வீரர்கள் பாய வேண்டும். வையகமே உன் காலடியில் விழுந்து பணிக்க வேண்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்ததா? ஆமாம் பெண்ணே, நன்றாக சொன்னாய். எனக்கு உன்மேல் பைத்தியம் பிடித்திருக்கிறது. விக்ரமசிங்கா, நீ அதிகமாக குடித்திருக்கிறாய். உன் புத்தி தடுமாறிவிட்டது. புத்தி தடுமாறியது என் குற்றம் அல்ல. உன் சுந்தர தீவிரத்தை கண்ட பிறகு யார் புத்தி தான் தடுமாறார்? என்ன இதெல்லாம்? கண்ணி, இன்னுமா புரியவில்லை? மனதர ஒரு வார்த்தை சரி என்று சொல். உன்னை என் வாழ்க்கை துணவியாக்கி என் கூட்டத்திற்கே தலைவியுமாக்கி விடுகிறேன். விக்ரமசிங்கா, மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போகிறாயா இல்லையா? உன்னை விட்டு விட்டா என்ன துணித்து பிடி என் கையில். என்னம்மா நடந்தது? அப்பா, நீங்கள் இப்போது வந்திராவிட்டால் அந்த துஷ்டனை தூக்கி கொண்டே போயிருப்பான். என்ன, அவன் உன்னை தூக்கி கொண்டு போவதா? ஆமாப்பா, நான் அவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியா சொன்னான்? என்ன தைரியம் அவனுக்கு? அலமு, நாம் இங்கு இருக்கவே முடியாதம்மா. எங்காவது ஓடித்தான் போக வேண்டும். அந்த மூர்க்கன் நினைத்ததை சாதிக்காமல் விட மாட்டான். அலமு, நமக்கு வந்ததம்மா ஆபத்து. போகலாமா?